ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் எவ்வளவு மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய சீன்ஸ்ல. அதே மாதிரி தான் செட்லயும் இந்த ரெண்டு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாட்டு இருக்கேங்கிற மாதிரி என்ன பையனாவே மதிக்கலாங்கிற நானு. என்ன வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு அவங்க ஏதோ பேசிட்டு நான் சொன்னேன் நிறைய அவங்க அடி உதையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அங்க. ஏன்னா அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது என்ன அடிச்சது ஆமா கரெக்ட் இல்ல அப்படின்னு இந்த தொடையில ஒரு அடி விழும். ஆமா கரெக்ட் இந்த ஐயோ நீங்க ரெண்டு பேரும் பேசுறது என்ன எங்க அடிக்கிறீங்கிற மாதிரி. ഞാൻ എവനോ ഒരുത്തനല്ലടാ ഈ കുടുംബത്തിലെ ഒരുത്തനാ. ഈ കുടുംബം എന്റെ കുടുംബമാണ്. ഇവരെല്ലാം എന്റെ രക്തമാണ്. നീ നിഗ്രഹിക്കാൻ വന്ന അസുരനാണെങ്കിൽ ഞാൻ നിന്നെ ഏതോ സംതിങ് ஈஸ்வரனாடா அப்படின்னு. இல்ல டப்பிங் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ரெண்டு வாய்ஸ் பேசுவேன். அதுல ஒரு அப்பாவுக்கும் பேசுவேன், அப்புறம் நிஞ்சா ஹட்டோரி. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் கம்மிங்கிறதுனால நிஞ்சா ஹட்டோரிக்கு பேச வைப்பாங்க, அப்புறம் அப்பாவுக்கும் பேசிடுறீங்களா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொல்லி அதுக்கும் பேசுவோம். ஸோ நீ எங்க போற அப்படின்னு கேட்டா நான் இப்போ போயிட்டு வரேன். இப்போ இந்த காதல் என்பது பொது உடைமை வரும்போது அவர் சொன்னாரு நான் ஸ்கிரிப்ட் அனுப்புறேன் நீ படிச்சு பாரு தம்பி அப்படின்னாரு. அவர் என்ன அவரோட விஷன் அவரோட இமேஜினேஷன்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் டைரக்டாவே ஸ்கிரிப்டே படிச்சேன். கேல் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. பட் அது வந்தா அதை எப்படி அணுகணும் இது வந்து ஒரு புரிதல் தான். நமக்கு வந்து ஒரு புரிதல் வரணும். அவங்க ஒரு ஸ்பெஷலான ஆட்கள் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி தான். ஒரு சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பா நான் கொடுப்பேன். முன்னாடியும் கொடுத்துருந்தேன், ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் புரிதலோட நான் அது கொடுப்பேன். லைக் திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம் ஒன்லி ஃபார் LGBTQ கம்யூனிட்டி. இது வந்து நமக்கான படம். லைக் ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் எந்த ஜெண்டரா இருந்தாலும் ஆண் பெண் அப்பா அம்மா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். Hi guys, நீங்க பார்த்துட்டு சேனல் ஃபேஸ் சினிமா. நாங்க விஜய் சத்யா தான். இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப சார்மிங்கான ஆக்டர் கலேஷ் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் விஜய் சத்யா. தேங்க்யூ. ஓகே. ஸோ காதல் என்பது பொது உடைமை படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குண்ணா, எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா முதல் தடவையாக என்னோட தமிழில் ஒரு முழுநீள கதாபாத்திரம் இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு படம். இதுக்கு முன்னாடி பண்ண கார்கி வந்து சாய் பல்லவியோட பேராக நடிச்சிருந்தா கூடவும் அதில் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பண்ண தனி ஒருவனாக இருந்தாலும் சரி ஒரு 4 சீனில் தான் வந்திருப்பேன். பட் ஆமாம் மணிமேகலையோட லவ்வர் குமார். ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஒரு த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பேரலல் லீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த அளவுக்கு நல்ல ஒரு படத்தில் கிடச்சிது அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது வந்து இப்போது ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்க்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ஸோ டைரக்டர் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக அவர் வந்து என்னை கால் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்பியிருக்கேன் படிச்சு பாருன்னு தான் சொன்னார். ஏன்னா நானும் சரி அவரும் சரி நாங்கள் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும். நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்பேன். நரேஷன் கேட்டுட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ஒரு இமேஜினேஷன் ஒரு விஷன் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அது நமக்கு நரேட் பண்ணும்போது தான் தெரியும். நம்ம வந்து படிக்கும்போது நம்ம வேற ஒன்று இமேஜின் பண்ணிட்டு அப்புறம் அவங்க நரேட் வேற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நரேட் பண்ண சொல்லிடுவேன். பட் ஜேபியை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஜேபிக்கும் நிறைய வருஷம் பழக்கம். அவர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி அவரோட படத்துக்கு லென்ஸுக்கும் சரி தலைக்கூத்தலுக்கும் சரி என்னை கேட்டிருந்தாரு. அப்போ அது ஒரு சில காரணங்கள்னால அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ இந்த காதல் என்பது பொது உடைமை வரும்போது அவர் சொன்னார் நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் நீ படிச்சு பாரு தம்பி அப்படின்னாரு. அவர் என்ன அவரோட விஷன் அவரோட இமேஜினேஷன்லாம் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் டைரெக்டாகவே ஸ்கிரிப்டே படித்தேன். படித்து முடிச்ச உடனே நான் உடனே அவரை கால் பண்ணிட்டு ஆனால் பண்ணலான்னா எப்போ பண்ணணும் சொல்லுங்கள், நான் ஐ வில் அரேஞ்ச் மை டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு டைட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கிறோம், நிறைய இடங்களில் லூப் ஹோல்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு இது கொஞ்சம் என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் தோணும். இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது படிக்கும்போதே வந்துட்டு இதில் நான் இருக்கணும், அந்த ரவீந்திராங்கிற கேரக்டர் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டேன். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த திரைக்கதை அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு, எல்லா விஷயமும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு, எல்லா தரப்பு வாதங்களையும் முன்வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஆனால் பண்ணலாம் அவ்வளோதான்.
ஸோ பார்த்தோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க நம்ம தான் பண்ணணும் ரவீந்திரா கேரக்டர்னு. டன் ஸோ அந்த ரவீந்திரா கேரக்டர் பற்றி சொல்லணும். ஸோ எல்லா படம் மோஸ்ட்லி வந்து இந்த படத்தில் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணுக்கு பொண்ணு ஸ்பாயிலர் அலர்ட் அப்படின்னு சரி சொல்லுங்க. ஓகே, ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா ஒரு லவ் அப்படின்ற லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத தாண்டி ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பியூரான லவ், அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்றப்போ ரியல் லைஃப்பில் இதை எப்படி பார்க்குறீங்க? ரியல் லைஃப்பில் ஆப்வியஸ்லி நான் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்ததில்லை இன்னும். லைக் இப்படி என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க கேயாக இருக்காங்க, அவங்களோட லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததில்லை. ஃப்ரெண்ட்ஸோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு, கே லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை. பட் அது வந்தால் அதை எப்படி அணுகணும், அதை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் இதோட ஷூட்டும் போதும் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து டிஸ்கஷன் நிறைய போச்சு. இது ஷூட்டுக்கு முன்னாடி மாலினி ஜீவரத்னம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எல்ஜிபிடிக்யூ ஆக்டிவிஸ்ட் தான் அவங்க. எங்களோட ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் நிறைய அவங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களோட சார்பில் இருக்கிற நிறைய விஷயங்கள், இதில் சென்சிட்டிவான விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு புண்படுத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது, அதில் நாங்கள் தெளிவாக இருந்துட்டோம். ஸோ அதனால் அவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவங்க சில விஷயங்கள் இது வந்து தவிர்க்கலாம், இந்த மாதிரி வசனங்கள் தவிர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி வசனங்கள் பேசினா நல்லா இருக்கும்லாம் சொல்லிட்டு ஜேபியோட நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஸோ அது அங்கேருந்தே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இது வந்து ஒரு புரிதல் தான் சத்யா. எப்படின்னா நமக்கு வந்து இவங்களும் நம்ம சொசைட்டியில் இருக்காங்கங்கிறது தெரியும், ஆனால் நாம் வந்து அவங்கள பார்க்கவோ இல்லாட்டி அவங்க கூட பேசவோ நாம் ரெடியாக இல்லை. பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு குறைச்சு என்ன சொல்றது மதிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும், செச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும், தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஆட்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை நம்ம ஃபேமிலியிலேயே இருந்தாங்கன்னா அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த படம் முன்வைக்கிற கேள்வி. அதில் வந்து நாம் நார்மலைஸ் பண்ணணுங்கிறது தான். நமக்கு வந்து ஒரு புரிதல் வரணும். அவங்க ஒரு ஸ்பெஷலான ஆட்கள் கிடையாது, அவங்களும் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கும் என்ன சொல்கிறது ரைட்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஓகேவா? நாம் ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு அவங்கள தப்புன்னு சொல்கிறதே தப்பு. ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்ம உலகத்தில் அவங்களுக்கு இடம் இருக்குங்கிறத புரிஞ்சு, அந்த புரிதல் தான் இந்த படமும். எனக்கும் அந்த புரிதல் இந்த படம் பண்ணும்போது கிடச்சிதுன்னு சொல்லி. அது எப்படின்னா நான் பார்க்குறது வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இவங்க இருக்காங்கங்கிறத நமக்கு தெரியும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் அக்செப்டன்ஸுக்கும் ஒரு தூரம் ஒன்று இருக்குது. அந்த தூரம் தான் நாம் கடந்து வரணும். நம்ம அக்னாலஜ் பண்ணிட்டோம் இவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம சொசைட்டியில், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இல்லைப்பா, இல்லை நம்ம குடும்பத்தில் இல்லைப்பா அப்படிங்கிறது வந்து அது என்ன, அது அவங்க பிரச்சனையா? தே ஆர் நாட் அ ப்ராப்ளம், தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களுக்கும் ஹியூமன் ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் தான் தேவை அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நானும் கற்றுக்கிட்டேன். அதனால இனிமேல் எனக்கு இந்த மாதிரி ஒரு கே பர்சன் இல்லாட்டி ஒரு லெஸ்பியன் பர்சன், எல்ஜிபிடிக்யூவில் இருக்கிற மற்ற ஜெண்டர்ஸ் யாரை பார்த்தாலுமே அந்த அவங்களுக்கு ஒரு சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். முன்னாடியும் கொடுத்துருந்தேன், ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் புரிதலோட நான் அது கொடுப்பேன். தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும். அப்சல்யூட்லி. அது இன்னும் ஆக்சுவலாக நம்மள மாதிரி எல்லாருமே லைக் திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம் ஒன்லி ஃபார் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி. இது வந்து நமக்கான படம். லைக் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் எந்த ஜெண்டராக இருந்தாலும் ஆண் பெண் அப்பா அம்மா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த சொசைட்டியில் அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதல் கிரியேட் பண்ணுற படம். ஆமாம், ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்றவங்களே நம்ம இன்னும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக கே லெஸ்பியன் அப்படின்றப்போ யாருனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதான் அந்த அக்செப்டன்ஸ் தான். அக்னாலஜ்மெண்ட் இருக்காங்கிறது அக்செப்டும் பண்ணிக்கணும். என்ன பெரிய விஷயம், அவங்களும் மனுஷங்க தானே. ஸோ மோஸ்ட்லி இப்போ ஃபீலிங்ஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபீலிங்ஸ் வந்து மாறுறவங்க ஓகே அவங்க எல்லாரும், பட் அந்த மேனிப்புலேட் பண்ணி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாறுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்னாலே மேபி உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படின்னுமே நிறைய விஷயங்கள். நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்மளோட ஜெனரேஷன் நமக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷனும் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. சோஷியல் மீடியா இஸ் நாட் த வேர்ல்டு. உலகம்ங்கிறது வெளியில் தான் இருக்குது. சோஷியல் மீடியாவுக்கு வெளியில் நீங்கள் ஃபோனை கீழே வச்சுட்டு முன்னாடி பார்க்கும்போது இல்லை வெளியே பார்க்கும்போது தெரியறது தான் உலகம். ஃபோனில் பார்க்குறது உலகம் கிடையாது. எல்லோரும் வந்து ஃபோனில் ஒரு வாழ்க்கையும் சோஷியல் மீடியாவில் ஒரு வாழ்க்கையும் வெளியில் வேறொரு வாழ்க்கையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற செலிபிரிட்டிஸ் முதல் கொண்டு எல்லாருக்குமே வந்து ஒரு அஜெண்டா இருக்குது சோஷியல் மீடியாவில். எல்லாரும் அவங்களோட விளம்பரத்துக்காகவும் அவங்களோட பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் எல்லாத்துக்கும் லைக் நம்மளோட ஒரு இமேஜ் கிரியேஷனுக்காக தான் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும்,
அவங்களோட ஆக்சுவல் கேரக்டர் என்னங்கிறது. ஸோ ஒரு 50% மேக்ஸிமம் ஒரு 50% தான் அவங்க யாருன்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்க முடியும். மிச்சம் இருக்கிற 50% உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒருத்தங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு முகம் இல்லை, அவங்க அவங்க அது சொல்கிறவங்களோட டிபியில் அவங்க முகம் கூட இருக்காது. ஸோ அதனால அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன். சோஷியல் மீடியா யூஸ் இட் ஒன்லி ஃபார் யுவர் ஓன் ப்ரொமோஷன்ஸ். அது ஆஸ் அ பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஐடியாலஜிஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இல்லாட்டி இந்த மாதிரி மீடியா ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது அந்த கரியர் பில்டிங்காக வச்சுக்கலாம், இல்லை பிராண்ட் பில்டிங்காக வச்சுருக்கலாம். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம், உங்களோட சேல்ஸுக்காக இதுக்கு எல்லாமே சோஷியல் மீடியா நல்லதுங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி ஃபார் பீப்புள்ஸ் வியூ பாயிண்ட்ஸ். அது அங்கே கிடையாது. வியூ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு நேராக நம்மளை பார்த்து சொல்கிறது தான் வியூ பாயிண்ட். சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவன் வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அது சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அப்போஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து தே ஆர் நாட் ட்ரூலி ஆனஸ்ட் இன் சோஷியல் மீடியா. அதனால் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து இந்த படத்தோட செட்டில் ஏதாச்சும் ஃபன்னான இன்சிடென்ட் நடந்திருக்கா? ஏன்னா வினித் சார், ரோகிணி மேம் கூடலாம் இருக்குது. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வினித் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன். ஓகே, அந்த காதல் தேசம் படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசு. நான் ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு அவரோட அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் ஒரு மஷ்ரூம் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன வயசு. அப்போ வந்து எனக்கு வந்து எப்பவுமே சம்மர் கட்டுன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டுருவாங்க. அப்படி தான் வெட்டுருவேன். ஆனால் நான் வந்து அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இல்லை இவனுக்கு நல்ல முடி இருக்குது கொஞ்சம் வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கட்டெல்லாம் போட்டு விட்டாங்க எனக்கு அந்த சின்ன வயசுலேயே. ஸோ அது வந்து காதல் தேசம் படத்துலேருந்தே அவர் ரொம்ப எனக்கு ஃபேனு. நான் அவருக்கு ஃபேனு. அப்புறமா நான் வந்து இப்போ அவர் என்னோட ஃபேன் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா படம் பார்த்துட்டு அவர் என்ன கால் பண்ணார், கணேஷ் என்ன கணேஷ் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஹி வாஸ் லைக், நீங்கள் உங்கள் கூட நடிக்கும்போது கூட தெரியல நீங்கள் இவ்வளோ சட்டிலான விஷயங்கள் பண்ணுறீங்க, ஆனால் படம் பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால எனக்கு சந்தோஷம். ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதே அதிகமாக அவர் கூட. ஆமாம். ஸோ அவர் கூடயும் ரோஹிணி மேம் கூடயும் லிஜோ மோல் கூடயும் எல்லாரும், ஏன்னா இது வந்து மொத்தமாகவே ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ரோஹிணி மேமும் அதே மாதிரி தான். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். டப்பிங் ஆர்டிஸ்டாக நான் இருந்ததுனால எனக்கு ரோஹிணி மேமோட டப்பிங் மாடுலேஷன்ஸ் அந்த டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து டப்பிங்லேயும் அவங்க ஒரு ஒன் ஆஃப் த குரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் நடுவில் நாங்கள் ஆக்ட் பண்ணாலும் கட்டுக்கு அப்புறமா அவங்ககிட்ட நிறைய போய் பேசுவேன் நான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன். அவங்க வந்து எல்லாத்த பற்றியும் அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. லைக் ரொம்ப சென்சிபிளாக எல்லா விஷயமும் மெச்சூராக ஹேண்டில் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ரகுவரன் சாரை பற்றியும் நிறைய கேட்பேன். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆஸ் அன் ஆக்டர் ரகுவரன் சார். ஆமாம்மா. ஸோ ரகுவரன் சார், நாசர் சார், இப்போது ரீசெண்டாக பசுபதி சார், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆஸ் ஆக்டர்ஸ். ஸோ வடிவேலு சார், ஆக்சுவலாக மணிவண்ணன் சார், அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். சங்கமம் படத்துலலாம் மணிவண்ணன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா அப்படியே நான் வியந்துட்டேன். அப்பப்போ நான் யூடியூப்பில் சும்மா அந்த சீன்ஸ் எல்லாம் மட்டும் பார்ப்பேன், ஈவன் வடிவேலு சார் கூட. ஸோ இப்போ ரகுவரன் சாரை பற்றி இவங்ககிட்ட நிறைய கேட்பேன். இவங்க வந்து அவர் எப்படி ஒரு கேரக்டரை அணுகுவார், அவர் வந்து சம்டைம்ஸ் அந்த அந்த கேரக்டரோட மூட்லேயே இருக்கிறதுக்காக சாப்பிடாம கூட இருப்பார். ஒரு காலையில் சாப்பிட்டு நம்ம அந்த சீன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சீன் முடிகிற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டார். ஏன்னா சாப்பிட்டா ஏதோ அந்த பிகாஸ் ஃபுட் இஸ் ஃபியூவல் அப்படிம்பாங்க. அந்த ஃபுட்லேருந்து ஒரு மூட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மூடில் இருக்கோம்னா அந்த ஃபுட்டு உள்ளே போனதுக்கப்புறமா மூட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், நம்ம எனர்ஜியே சேஞ்ச் ஆகும். சில சமயம் சோர்ந்து போயிடுவோம், சில சமயம் எனர்ஜெட்டிக் ஆகிடுவோம். பட் அது வேணாம், அந்த மூட்லேயே நான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட அவர் இருப்பார் அந்த சீன் முடிக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வினீத் சார் ஆகட்டும், லிஜோமோல் ஆகட்டும், அண்ட் ரோஹிணி மேம், எல்லாரோடையும் எனக்கு பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், வினீத் சார் வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் அவங்களோட ஃபேன் அப்படின்றப்போ அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம் தானே? ஆமாம். இல்லை அதான் நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவரும் நிறைய மலையாள படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. தமிழில் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கொஞ்சம் கம்மி படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் பண்ண மலையாள படத்தை பற்றியும் நாங்கள் பேசுவோம். தமிழ் படங்கள் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக அவர் எனக்கு தோணுது அந்த சர்வம் தாளமயம்
அந்த படத்தில் அவர் ஜிவி பிரகாஷ் அண்ட் நெடுமுடி வேணு சார் கூட. அப்போ நெடுமுடி வேணு இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா நெடுமுடி வேணு சார், திலகன் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நெடுமுடி வேணு சாரை பற்றியும் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இவங்க கூடலாம் நம்ம நடிக்க முடியலல்ல அவங்கெல்லாம். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த டேரக்டரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு நிறைய கேட்பேன். எனக்கு கேள்வி கேட்கறது தான் எனக்கு வந்து வேலையே. நம்ம ஏன்னா இந்த டைம் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா அவங்க கூட. ஸோ அதனால இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, செட்டில் நடந்த ஒரு ஃபன்னான விஷயம். ஏன்னா அந்த படத்திலே ஒரு 3 பேர், 2 கேர்ள்ஸ், ஒரு பையன் அப்படின்றப்ப அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. இல்லை, மெயினாக நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் எவ்வளோ மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய சீன்ஸில். அதே மாதிரி தான் செட்டிலையும் இந்த 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் 3 பேரும் எப்பவும் ஒன்றா தான் சுற்றுவோம். லிஜோ மோலு, அனுஷா, நாங்கள் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஏன்னா இந்த படம் வந்துட்டு அந்த மோஸ்ட்லி 85% ஆஃப் த ஃபிலிம் ஹேப்பன்ஸ் இன் தட் ஹவுஸ் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே தான் நடக்குது. ஸோ அந்த வீட்லேயே நாங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான், லிஜோ, அனுஷா, தீபாக்கா நாங்கள் எல்லாம் அந்த ரூமில் தான் இருப்போம். அப்பப்போ ரோஹிணி மேமும் வந்து எங்கள் கூட இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் 3 பேரும் இருக்கிறதுனால இவங்க என்னெல்லாமோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நானும் கொட்டுறோங்கிற மாதிரியே இருக்கும். சுத்தி கேர்ள்ஸ், ஒரே ஒரு பையன். அப்படி இல்லை, என்ன பையனாவே மதிக்கலாங்கிற நான். என்ன வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆளா நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ பேசிட்டு நான் சொன்னேன், இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த டாபிக் எனக்கு சில சமயம். ஏன்னா அவங்க பசங்களை பற்றி பேசும்போதெல்லாம் நான் பார்த்து கேட்டுட்டு இருப்பேன், ஐயோ இப்படியா பேசுகிறாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற மாதிரி, நம்ம இனத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி. பசங்கனாலே அப்படி தானே அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே பேசுவாங்க. ஸோ அதனால அவங்களோட அந்த டாக்ஸ், அந்த சேட்ஸ், அந்த டாக்ஸில் எல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகாமலும் ஆனால் இன்வால்வ் ஆளுனாலும் அவங்க திட்டுவாங்க நிறைய. அவங்க அடி உதையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அங்கே. ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே இருக்கும்போது என்ன அடிச்சு ஆமாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு இந்த தொடையில் ஒரு அடி வீழும். ஆமாம் கரெக்டுன்னு இந்த ஐயோ நீங்கள் 2 பேரும் பேசுறதுக்கு என்ன எங்கே அடிக்கிறீங்கிற மாதிரி. பேசிக்கலி என்னன்னா எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு நல்ல ஒரு நட்பு உருவாச்சுன்னு தான் சொல்லணும். அது எப்படி அந்த ரவீந்திராக்கு இந்த சாம் அண்ட் நந்தினி ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களுக்குள்ள இந்த ஷூட்டிங் போதும் அந்த பாண்டிங் பில்ட் ஆச்சு. ஸோ இப்போ கூட நாங்கள் ஆஃப்டர் ஷூட் இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ கூட நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே தொடர்றோம். அதே மாதிரி படத்தில் இருக்க மாதிரியே. எக்ஸாக்ட்லி. ஓகே, டப்பிங் ஆர்டிஸ்ட், ஸோ அதை பற்றி பேசியிருந்தீங்க, அதான் மெயினாக கேட்கணும். ஸோ எவ்வளோ படங்கள் வந்து டப்பிங் பண்ணியிருப்பீங்க? நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். மோர் தென் 200 ஃபிலிம்ஸ் டப்பிங் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2013லேருந்து ஆரம்பித்து ஒரு 1920 வரைக்கும் பண்ணேன். அந்த கோவிட் காலங்கள் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 7 to 8 years டப்பிங் பண்ணியிருப்பேன். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஒரு சில கன்னடா படங்கள் அண்ட் ஆட்ஸு, ஹிந்தியும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி தமிழ், தெலுங்கு படங்கள் மலையாளத்தில் டப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறைய ஹீரோஸ்க்கெல்லாம், இங்கே இருக்கிற நிறைய ஹீரோஸ்க்கெல்லாம் மலையாளத்தில் பேசியிருக்கேன். பட் ஹீரோஸ் சிம்பு சாருக்கு பேசியிருக்கேன் நிறைய படங்களில். அப்புறம் விஷால் சார், ஜீவா சார், ஆர்யா சார், இவங்களுக்கெல்லாம் மலையாளத்தில் ஒரு சில படங்கள் பேசியிருக்கேன். சிம்பு சார் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நான் பண்ணது வந்து ஈஸ்வரன் ஒரு படம் இருக்குல்ல, சிம்பு சாரோட, சுசீந்திரன் சார் ஒரு படம். அதில் சிம்பு சாரோட வாய்ஸ் நான் தான். அதுக்கப்புறமா தான் நான் டப்பிங் கொஞ்சம் கம்மி பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நடிக்கிற வாய்ப்புகள் வந்துச்சு, ஹிருதயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மலையாளத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் பேசி காட்ட முடியுமா? இல்லை, அது வந்து இட்ஸ் நாட் மிமிக்ரி மாதிரி கிடையாது. அது வந்து அவர் வந்து தமிழில் பேசின வசனம் நாம மலையாளத்தில் பேசுகிறோம். ஆக்சுவலாக நான் அது வேணால் லிங்க் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது ஈஸ்வரனில் வந்துட்டு அவர் வந்து திடீர்னு அவர் வந்துட்டு என்ன சொல்ல, அது மலையாளத்தில் தான் வரும். அது தமிழில் பார்த்துட்டோம் சிம்பு சாரோட. அவர் வந்துட்டு அவர் வந்து கிளைமேக்ஸில் சண்டை போடும்போது அந்த ஒருத்தன் சொல்லுவான், டேய் நீ தப்பிச்சு போ, எனக்கு உங்க கூட பிரச்சனை இல்லை, இந்த குடும்பத்து கூட தான் பிரச்சனை, நீ எவனோ ஒருத்தன், நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவர் சொல்லுவார், நான் எவனோ ஒருத்தன் இல்லைடா, இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ഞാൻ എവനോ ഒരുത്തനല്ലടാ, ഈ കുടുംബത്തിലെ ഒരുത്തനാ, ഈ കുടുംബം എൻ്റെ കുടുംബമാണ്, ഇവരെല്ലാം എൻ്റെ രക്തമാണ്, നീ നിഗ്രഹിക്കാൻ വന്ന അസുരനാണെങ്കിൽ ഞാൻ നിന്നെ ஏதோ சம்திங் ஈஸ்வரனாடா அப்படின்னு வரும். சார்மிங் ஆக்டர்னு இப்பதான் நீங்க ஷோவே கொடுத்தீங்க. இல்ல இல்ல, அது வந்து டக்குனு கேரக்டர் அவரீங்க. இல்ல, அது அவர் வந்து அவ்ளோ லவுடா அதுல
அந்த கேரக்டர் அவ்வளோ லவுடாக வந்து பேசியிருப்பார். அது வந்து எனக்கு ஆக்சுவலாக அவரோட அந்த நிறைய நாளைக்கு அப்புறமா சிம்பு சாரை வந்து அப்படியே காமெடி கமர்ஷியல் ஸ்டைலில் பண்ண ஒரு படம் அது ஈஸ்வரன் படம். ஸோ அதில் இப்படி தான் வரும். நீங்கள் கேட்ட உடனே எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. இல்லை சீரியஸ்லி அப்படியே ஒரு மாதிரி அருந்ததி மாதிரி இப்படி பொறுமையாக பேசி டக்குன்னு ஐயோ ஆர்டிஸ்ட்னா அப்படி தானே. இல்லை டப்பிங் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு சத்யா. ஏன்னா நான் வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு வாய்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆக்சுவலாக அதுக்கு பேர் வாய்ஸ் ஆக்டர் தான். இங்கே தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாய்ஸ் ஆக்டிங் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஒன்லி. நம்ம அங்கே உருவமாக நம்ம இல்லைனாலும் நம்ம வாய்ஸை வச்சு அந்த ஒரு உருவத்தை நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ தான் அது என் முன்னாடி கேமரா இல்லை, கேமராக்கு பதிலாக மைக் இருக்குது, அவ்வளோதான். எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணனும், அந்த கேரக்டரோட எமோஷன் என்னன்னு அவங்க வந்து ஒரு ஆக்டர் வந்து அந்த செட்டில் அந்த அட்மாஸ்பியரில் ஃபீல் பண்ண அந்த இமோஷனை நாம ஒரு டார்க் ரூமில் எதுவுமே அட்மாஸ்பியர் எல்லாம் இல்லாமல் அந்த கேமரா கூட இல்லாமல் மைக்கில் நாம் ஃபீல் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கு. அது பண்ணிட்டு இருந்ததுனால தான் திடீர்னு எனக்கு ஒரு கேரக்டர் வந்த உடனே எனக்கு ரொம்பலாம் ப்ரிப்பரேஷன்லாம் தேவைப்படல. ஏன்னா நாம வி ஹவ் பீன் இன் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ முக்கியமாக இந்த விஷயம் கேட்கணும். சுட்டி டிவிக்கு வந்து வாய்ஸ் சுட்டி டிவியோட மலையாளம் கொச்சி டிவின்னு ஒன்று இருக்கு. சுட்டி கொச்சி, அங்கே வந்து கொச்சி டிவி அப்படிம்பாங்க. அப்போ அது அந்த சுட்டி டிவிக்கு ஆனால் அதோட டப்பிங்கெல்லாம் இங்கே தான் நடக்கும். சன் டிவி ஆஃபீஸில் ஸ்டூடியோவில் நடக்கும், இல்லை இந்த வடபழனி சைடில் தான் நடக்கும். அதில் வந்து ஸ்மர்ஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மர்ஃப்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்மர்ஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு ப்ளூ ஆட்கள் இருப்பாங்க, ஸ்மர்ஃப்ஸ். அவங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 எபிசோட்ஸ் ஸ்மர்ஃப்ஸ் போயிருக்கும். அப்புறம் நிஞ்சா ஹட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஃபேவரட் நிஞ்சா ஹட்டோரிக்கும் ஒரு 2 சீசன் பண்ணேன். அப்புறம் ஹன்னா மாண்டானா, அப்புறம் ஜீனி இந்த பாட்டில் சம்திங் நிறைய கார்ட்டூன்ஸ்க்கு பேசியிருக்கோம். நிஞ்சா ஹட்டோரி மட்டும் பேசுறீங்களா? என்னோட ஃபேவரட்டும் அது. நிஞ்சா ஹட்டோரி எனக்கு வசனங்கள்லாம் ஞாபகம் இல்லை. வாய்ஸ் வந்து யூஸ்வலாக 2 வாய்ஸ் பேசுவேன். அதில் ஒரு அப்பாவுக்கும் பேசுவேன், அப்புறம் நிஞ்சா ஹட்டோரி. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் கம்மிங்கிறதுனால நிஞ்சா ஹட்டோரிக்கு பேச வைப்பாங்க. அப்புறம் அப்பாவுக்கும் பேசிடுறீங்களா, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவோம்னு சொல்லிட்டு அதுக்கும் பேசுவோம். ஸோ ஏய் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே டேக்கில் நாம் வந்து 2 வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி பேசினா நமக்கு ஒரு 250க்கு பதிலாக 350 கிடைக்கும் பெர் எபிசோட். அதில் நம்ம ஒரு 6 எபிசோட் ஒரே நாளில் பேசிட்டு ஒரு 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் 2 எமோஷனில் அப்பா கேரக்டர். பட் அதுக்கு தான் நமக்கு காசு இல்லையா? ஏன்னா அங்கே வந்து டைம் இஸ் மணி சத்யா. டப்பிங்கில் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளில் எவ்வளோ எபிசோட்ஸ் முடிக்கிறீங்க, டக்குன்னு முடிக்கிற ஆர்டிஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் ஸ்கிரிப்டே இருக்காது. நம்ம வந்து ஹிந்தியில் இருக்கும் பைலட் ட்ராக்கு, இல்லை தமிழில் இருக்கும். அதை நம்ம கேட்டு நம்மளே தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் மலையாளத்துக்கு. ஸோ அதுக்கு ஏன்னா அப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரோட பேக்கேஜும் நமக்கு வரும். எல்லாம் 50 ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான். எல்லாமே நானே பண்ணுறேன், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இல்லை அப்படி நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. இது நான் சொல்கிறது வந்து 2013-14 அந்த டைம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம படங்கள் வர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு இந்த கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஒர்க்கு, ரொம்ப கம்மி பேமெண்ட்டு. படங்கள் வரும்போது கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. பட் ஜாலியாக இருக்கும்ல என்ஜாய் பண்ணும்போது? இல்லை, அது அந்த டைமில் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாய்ஸ் மாற்றி பேசுறதுனால நமக்கு வந்து ஒரு 5-6 எபிசோட் பேசினதுக்கப்புறமா தொண்டையே போயிடுங்க. அப்புறம் ஒரு நாள் பூரா நம்ம எதுவுமே பேசாமல் ஒரு கால் எல்லாம் வந்தால் கூட நம்ம அட்டென்ட் பண்ண மாட்டோம். பேசி டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கால் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாலும் சரி, நான் வந்து கட் பண்ணிவிடுவேன், மெசேஜ் அனுப்பேன், ப்ளீஸ் டோன்ட் கால் மீ. ஏன்னா தொண்டையே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் இதே மாதிரி பண்ணும். ஸோ நிறைய ஸ்க்ரீனில் பார்க்கணும். அதே மாதிரி எங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக யோசிச்சு வைக்கிறவங்கள்ட்ட வேற என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ சத்யா. நீங்களும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கான்வர்சேஷனலாக இதை எடுத்துகிட்டு போனீங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே எல்லா கேள்வியும் கேட்டு என்ன எல்லாத்தையும் வளர வச்சிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நானும் இன்னும் மேலும் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரட்டும், பண்ணலாம் இன்டர்வியூஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். விஷயம் ஒன்று பண்ணிடுறீங்களா எல்லாருக்காகவும்? ஓகே, சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கிற எல்லா நேயர்களுக்கும் என்னோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதலர் தினத்தில் எங்களோட படம் காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் போய் பாருங்கள். நல்ல படம், காதலை பற்றின ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.
ஹாய், நான் உங்களோட கலேஷ் பேசுகிறேன். சேனல் 5 சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்ன கமெண்ட் நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நான் வந்து கார்ட்டூன் பேசிட்டு வெளியில் வரும்போது ஒரு ஆட் ஃபிலிம்காக டப்பிங்காக ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர், பெரிய ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர் அவர் உள்ளே வந்துட்டு இருந்தார். அவர் என்ன பார்த்ததும் சும்மா ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தேன். அவங்க டப்பிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எபிசோட் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே உட்காந்துருந்தேன். இவர் அப்பப்போ என்ன பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எங்கிட்ட கேட்டார், நீங்கள் ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்டார். ஓகே, உங்களோட ஃபோட்டோஸ் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் நம்பர் கொடுத்து அப்புறம் 2 months அப்புறமா அவரோட ஒரு ஏதோ ஒரு அப்பாசாமி பில்டர்ஸோட ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு. செல்வா கிட்ட உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு அப்பா அம்மா நிம்மதியாக தூங்கணும் நண்பா, அதுக்கு மேலே என்ன இருக்குங்கிற மாதிரி சொன்னோம். செல்வா கேரக்டர் நல்லா இருக்கு, யாரும் பண்ணுறாங்க போல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு கடைசியில் செல்வா சாகுற அந்த சீன் சொல்கிறாரு, இந்த செல்வா கேரக்டர் தான்டா நீ பண்ணும். ஓ சார், ஏன் சார் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் அந்த டைமில் ஒரு மியூசிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் வந்து இந்த ஆஸ்கார்லாம் கிடைச்ச டைம் வச்சுக்கோங்களேன், ஆஸ்காருக்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த இயர். அப்போ நான் வந்து அவரோட மியூசிக் ஸ்கூலில் சும்மா போனேன். அங்கே ஆடிஷன் நடக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்து சரி ஓகே அங்கே போய் ஆடிஷன் பண்ணால் செலக்ட் ஆகிட்டேன்.